வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷார்ட்கட் கீ 12வது வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல் 11 வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், why to use ஷார்ட்கட் கீ எதனால யூஸ் பண்றோம், என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல ஒர்க் புக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீ, மூணாவது வீடியோல ஒர்க் ஷீட்டுக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீ, நாலாவதுல ரிப்பன் சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீ, அஞ்சாவதுல நேவிகேட் ஒர்க் ஷீட், ஆறாவது வீடியோல பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு செல் செலக்ஷன், ஏழாவதுல நேவிகேட் இன்சைட் த செலக்டட் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், எட்டாவது வீடியோல எடிட் கம்ப்ளீட் செல்ஸ், ஒன்பதாவது வீடியோல எடிட் கண்டென்ட் ஆஃப் செல்ஸ், பத்தாவதுல எக்ஸல் பேசிக்ஸ் எசென்ஷியல்ஸ் ஆஃப் எக்ஸல், 11வது வீடியோல ஃபார்மேட் செல்ஸ் பத்தி பார்த்தோம். லாஸ்ட் வீடியோ அதுதான். இந்த 11 வீடியோஸ், இந்த 11 வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணலன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணல, நீங்க வாட்ச் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு 12வது வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்முலா சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ். ஓகே, சோ நான் இப்போ இந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த டேபிள்ல எனக்கு மந்த் சேல்ஸ் இருக்கு. இந்த சேல்ஸ் உடைய கிராண்ட் டோட்டல் எனக்கு இங்க கொண்டு வரும். சோ கிராண்ட் டோட்டல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் சம்முக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா ஆல்ட் ஈக்குவல் டு, உங்க கீபோர்ட்ல ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிராண்ட் டோட்டல் வரும். இப்போ நீங்க ஃபார்முலாவை என்டர் பண்ணலாம், இல்ல கண்ட்ரோல் என்டர் பண்ணலாம். கண்ட்ரோல் என்டர் பத்தி லாஸ்ட் செஷன்லயே பார்த்தோம் இல்லைங்களா. கண்ட்ரோல் என்டர் கர்சர் அதே செல்லுல இருக்கும். என்டர் பிரஸ் பண்ணா அடுத்த செல்லுக்கு வரும். சோ நான் கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்றேன். தட்ஸ் ஆல். எனக்கு டோட்டல் வந்துருச்சு. ஃபைன், பெர்ஃபெக்ட். இது ஒரே ஒரு வேல்யூவை நீங்க ஒரே ஒரு செல்ல ஃபார்முலா வரதுக்கு தான் நீங்க கண்ட்ரோல் என்டர் பண்ணணும். இதுவே நான் அடுத்த ஷீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஷீட்டுக்கு போகும்போது எனக்கு நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இருக்கு. இங்க ஜனவரி, பிப்ரவரின்னு இருக்கு. எனக்கு இந்த காலம்ல ஜனவரி, பிப்ரவரியோட டோட்டல் வரும். ஸோ என்ன பண்ணலாம், அந்த காலத்தை செலக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆல்ட் ஈக்குவல் டு ஒரு தடவை பிரஸ் பண்ணாலே போதும், தானாவே கிராண்ட் டோட்டல் எல்லாத்துக்கும் டோட்டல் தானாவே வந்துடும். ஸோ மல்டிபிள் காலம்ஸ் நீங்க பண்ணும்பொழுது ஒரு ஆல்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா போதும், என்டரோ கண்ட்ரோல் என்டரோ பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட்லயோ இல்ல டாப்லயோ நியூமரிக்கல் வேல்யூஸ் கண்டிப்பா இருக்கும். நியூமரிக்கல் வேல்யூஸ் இருந்தாதான் இந்த ஆட்டோ சம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க். ஆல்பபெட்டிக்கல் வேல்யூஸ்ல போய் நீங்க ஆல்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அஃப்கோர்ஸ் லாஜிக்கலி கரெக்டா. ஸோ இப்போ நான் அதே மாதிரி இந்த சவுத், ஈஸ்ட், வெஸ்டோடைய டோட்டல் வரணும். ஸோ அதை செலக்ட் பண்ணி திரும்ப ஆல்ட் ஈக்குவல் டு போறேன். ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் வந்துச்சு பாருங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஷீட்டுக்கு போறேன். எக்ஸல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஃப், வி, லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதோட ஃபுல் லிஸ்ட்டுக்கு ஐ கேன் கிரியேட் அ செப்பரேட் வீடியோ. நான் தனியா வீடியோ கிரியேட் பண்ணி அதுல என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை தனியா பார்ப்போம். இப்போ எக்ஸல்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஒரு எம்டி செல்ல கர்சர் வச்சுக்கோங்க. உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் F3 ஃபங்க்ஷன் F3ன்ற கீயை பிரஸ் பண்ணா இந்த ஃபங்க்ஷனல் டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல எக்ஸல்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனோட லிஸ்டும் வரும். கேட்டகரி வைஸ் இருக்கு பாருங்க. மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன், இதுக்கு பதிலா ஆல் ஃபங்க்ஷன், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல், ட்ரிக்னாமெட்ரிக்கல் எல்லா ஃபங்க்ஷனும் லிஸ்ட் அவுட். இப்போ ஆல் நான் கிளிக் பண்ணா எக்ஸல் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்றது இங்க கீழே இருக்கு பாருங்க. ஏபிஎஸ், பிராக்கெட், நம்பர் அப்படி கொடுத்தா அது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றதும் காமிக்கும். அப்படியே நம்மளுக்கு புரியலையா, இங்க பாருங்க ஹெல்ப் ஆன் திஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா புதுசா டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணி இந்த ஹெல்ப், இந்த ஃபங்க்ஷனை எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம், என்னென்னலாம் ஹெல்ப் இருக்கு, அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற சின்டாக்ஸ் உங்களுக்கு இங்க வந்துடும். ஓகே, ஸோ ஷிஃப்ட் F3 போட்டு நீங்க ஃபங்க்ஷனை பார்த்துக்கலாம். ரைட்டா. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எடுத்துப்போம். சேல்ஸ் ஐடி, ரீஜன், சேல்ஸ் டேட், பேமெண்ட் டைப், சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. எனக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன கண்டிஷன்னா, சேல்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம்னு வச்சுக்கிறேன். இஃப் சேல்ஸ் அமௌண்ட் மோர் தென் 4000 இருந்தா 100 டிஸ்கவுண்ட், அப்படின்னா 50 டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இஃப்ன்ற ஃபங்க்ஷன் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இஃப் டைப் பண்றேன், பட் இந்த ஈக்குவல் டு போட்டு இஃப் டைப் பண்றோம். பட் இஃப் டைப் பண்ண உடனே அது காமிக்குது பாருங்க, செக் வெதர் த கண்டிஷன் இஸ் மெட். இந்த இஃப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் மீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இஃப் த கண்டிஷன் இஸ் ஓகே, ரிட்டர்ன் ஒன் வேல்யூ இஃப் ட்ரூ, ரிட்டர்ன் அனதர் வேல்யூ இஃப் ஃபால்ஸ். ஒரு ட்ரூவா இருந்தா ஒரு வேல்யூ வரும், ஃபால்ஸா இருந்தா இன்னொரு வேல்யூ வரும் அப்படின்னு காமிக்குது. இது ஓகே. பட் இதுல என்னென்ன இன்புட் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏன்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ யூஸ் பண்ணா அதுவே ஆர்கியூமெண்ட், அதுவே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்புட்ல நீங்க என்ன கொடுக்கணும்னு காமிக்கும். ஃபர்ஸ்ட் இன்புட்ல என்ன கொடுக்கணும், லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன அர்த்தம், கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம், சேல்ஸ் அமௌண்ட் செலக்ட் பண்ணி
greater than 4000 செக் பண்றேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆன்சரும் என்னன்னு காமிக்க வரும், greater than 4000 கேக்குது, இல்ல 4000 இல்ல ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஃபால்ஸா இருந்தா என்ன ரிசல்ட், ட்ரூவா இருந்தா என்ன ரிசல்ட் கீழே கொடுக்கணும். இஃப் வேல்யூ இஃப் ட்ரூ, ஸோ இது ஓகேவா இருந்தா என்ன ரிசல்ட் உங்களுக்கு வரணும், எனக்கு 100ன்னு வரணும். ஓகே இல்லையா இங்க வந்து 15 கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 15 வரும். இங்கே நீங்க பாத்துக்கலாம் ஆன்சரை பாருங்க, ஃபார்முலா ரிசல்ட்னு கீழே வருது பாருங்க 50. ஸோ என்னுடைய ஆன்சர் கரெக்ட். ஓகே, அவ்வளவுதான். ஒரு ஃபார்முலாவை ஒரு ஃபங்க்ஷனை நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். அந்த ஃபங்க்ஷன் நேமை டைப் பண்ணி கண்ட்ரோல் ஏவை பிரஸ் பண்ணாலே அதுவே டயலாக் பாக்ஸ் ஓபன் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றது காமிக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்க, இதே ஈக்குவல் டு இஃப்னு கொடுக்குறேன், ஓப்பன் பிராக்கெட், இல்ல ஓப்பன் பிராக்கெட் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ, போன தடவை கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ண, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏன்னா இங்கேயே உங்களுக்கு காமிக்கும், ஆனா இதுல லிட்டரலா நீங்க இதை டைப் பண்ணி தான் ஆகணும். அதுல நீங்க டைப் பண்ணா செலக்ட் பண்ணா போதும், பட் இங்க டைப் பண்ணணும். லாஜிக்கல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன, லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன கண்டிஷன், என்ன கண்டிஷன், சேல்ஸ் அமௌண்ட் செலக்ட் பண்றோம். E2 greater than 4000 செக் பண்றோம். அதே மாதிரி அடுத்தது எந்த வேல்யூ ஃபால்ஸ், இது வேற வழியில நீங்க ஃபால்ஸ் ஏரியாவுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணணும். அப்பதான் அந்த ஃபால்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன வேல்யூ டைப் பண்றீங்களோ அது அங்க வரும். டபுள் கிளிக் பண்ணிட்டு 100, அது மோர் தென் 4000 இருந்தா 100. அப்படி இல்லையா இங்க வந்து இன்னொரு டபுள் கிளிக் 50. 4000 மேல இருந்தா 100, 4000 கீழே இருந்தா 50. கண்ட்ரோல் என்டர், நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, சோ ரெண்டு விதம், கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ. சோ ரெண்டு விதமா நீங்க ஃபார்முலாவோட சின்டாக்ஸை பார்த்துக்கலாம். அடுத்தது, இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு மல்டிபிள் செல்ஸ்ல வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபார்முலாவே நான் திரும்பவும் நான் கூட எழுதி பார்ப்போம். இஃப் போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ, நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ இல்ல கண்ட்ரோல் ஏ எது போட்டாலும் ஓகே, இல்ல ஓப்பன் பிராக்கெட், நம்ம நேராவே ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன். சேல்ஸ் அமௌண்ட் செலக்ட் பண்றோம். கிரேட்டர் ஏன்னா அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே கொடுக்குறேன். 4000, 100, 50. பட் இது என்ன பண்றது, 100, 15 கொடுத்த உடனே எனக்கு ஒரே ஒரு செல்ல தான் ஆன்சர் வருது இல்லைங்களா. இது எல்லா செல்லுக்கும் வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிராக் பண்ணுவோம் இல்ல காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா வரணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல எங்கெங்கெல்லாம் ஃபார்முலா வரணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு, இப்போ ஃபார்முலா கொடுக்குறோம், சேல்ஸ் அமௌண்ட் கிரேட்டர் தென், அதாவது E11 கிரேட்டர் E2 கிரேட்டர் தென் 4000 கொடுக்குறோம், 100, 50. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணா பெட்டர். இப்போ நான் கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் என்டர் முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் பிரஸ் பண்றேன். என்னது பாருங்க, மல்டிபிள் செல்ஸ்ல ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடுச்சு. மல்டிபிள் செல்ஸ்ல, ஒரே செல்ஸ்ல வரது பதிலா மல்டிபிள் செல்ஸ்ல ஃபார்முலா வரதுக்கு கண்ட்ரோல் என்டர். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஒரு டேபிள் இருக்கு, ப்ராடக்ட், யூனிட், ரேட். எனக்கு இந்த ஓவரால் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓவரால் சேல்ஸ் அமௌண்ட் இதுக்கு வழக்கமா என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த யூனிட்டையும் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு யூனிட் இன்டு ரேட். கண்ட்ரோல் என்டர், அப்படியே கீழே காப்பி பண்ணலாம். இல்ல நீங்க போன இதுல சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட கண்ட்ரோல் என்டர் பண்ணலாம். இல்ல இப்ப கூட பாருங்களேன், ஃபார்முலா எழுதிட்டேன், நான் அப்புறமா செலக்ட் பண்றேன். அப்புறம் செலக்ட் பண்ணி F2ன்றது ஒரு ஃபார்முலாவை எடிட் பண்றது. லாஸ்ட் வீடியோஸ்லயே நம்ம அதை பார்த்துருக்கோம். இப்போ கண்ட்ரோல் என்டர் அடிங்க, இப்போ கூட காப்பி ஆயிடும். அப்புறமா கூட காப்பி பண்ணிக்கலாம், எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ காப்பி பண்ணிட்டு டோட்டல் வந்துருச்சு. இதோட கிராண்ட் டோட்டல் எனக்கு வரணும். ஆல்ட் ஈக்குவல் டு, இப்பதான் பார்த்தோம் அதோட ஷார்ட்கட் கீ, ஆல்ட் ஈக்குவல் டு கண்ட்ரோல் என்டர். இப்போ 24,450 வருது. ஸோ ஆக்சுவலா இப்போ ரெண்டு ஃபார்முலா எழுதுறோம், நம்ம ஃபார்முலாவும் ரெண்டு ஃபார்முலா எழுதுறோம், கொஞ்சம் பெரிய மெத்தடா இருக்கு. இதுக்கு பதிலா ஒரே செல்ல எனக்கு வேல்யூ வரணும். ஈக்குவல் டு, இதுக்கு பேர் தான் அரேன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு சம், ஓபன் பிராக்கெட். இப்போ எதாவது மல்டிப்ளை பண்ண போறோம், யூனிட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை இன்டு ரேட் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வெறும் என்டர் இல்ல, இதுக்கு பேர் தான் அரே ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அரேனா அர்த்தம் மல்டிபிள் இன்புட். ஒரே ஒரு இன்புட், ஒரு செல்ல இன்புட் கொடுக்கறதுக்கு பதிலா மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகி வந்துடும். இதுக்கு நம்ம என்ன பண்றோம், பழைய வருஷனான 2013, 16, 19 எந்த வருஷனா இருந்தாலும் நீங்க 3 கீ பிரஸ் பண்ணணும். இதுவே நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்றதா இருந்தா ஜஸ்ட் என்டரோ இல்ல கண்ட்ரோல் என்டரோ பிரஸ் பண்ணா போதும். பட் இது ஓல்டு வெர்ஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு வெர்ஷனா இருந்தா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இதுதான் அதே ஃபார்முலாவை அக்செப்ட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ பாருங்க, அதே டோட்டல் தான் இங்க வந்து ஒரே ஃபார்முலாலும் மல்டிபிளா பண்ணிடும். பட் இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்,
இங்க பாருங்க ஃபார்முலாக்கு முன்னாடி ஒரு ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட்டும் ஃபார்முலாக்கு அப்புறம் ஒரு ஓபன் ஸ்கொயர் பிராக்கெட்டும் வந்து இனிமேல் இது அரே ஃபங்க்ஷன். இது எடிட் பண்றதா இருந்தாலும் சரி மாடிஃபை பண்றதா இருந்தாலும் சரி கடைசியா நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டரை பிரஸ் பண்ணி தான் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து பார்ட் நம்பர் இருக்கு, Q1 குவான்டிட்டி, Q2 குவான்டிட்டி, Q3 குவான்டிட்டி, இயர் குவான்டிட்டி, ரேட்னு இருக்கு. இப்போ எனக்கு இந்த சேல்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். பட் ஒரே ஃபார்முலால சேல்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சு ரைட்லயும் பாட்டம்லயும் காப்பி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எழுதுவோமே, ஈக்குவல் டு குவான்டிட்டியை செலக்ட் பண்றேன் இன்டு ரேட், கண்ட்ரோல் என்டர், இல்ல மொத்தமா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்டர் பண்ணாலும் ஓகே. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆர், இது ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கீழே காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் டி, டவுன்வர்ட்ஸா காப்பி ஆயிடும். கரெக்டா? பட் எக்ஸல்ல ஒரு லாஜிக் இருக்கு. எப்பெல்லாம் நீங்க ஃபார்முலாஸ் ரோ வைஸா காப்பி பண்றீங்களோ ரோ நம்பர் மாறும், காலம் வைஸா காப்பி பண்ணும்போது காலம் நம்பர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த ஃபார்முலாவை கிளிக் பண்ணி பாக்குறேன், மேல என்ன ஃபார்முலா வருது, B2 into G2 வருது. இதே ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணும்போது என்னவா மாறி இருக்கும், B2 வந்து B3 மாறி இருக்கும், G2 வந்து G3 மாறி இருக்கும். ஸோ ரோ வைஸா கீழே காப்பி பண்ணும்போது ரோ நம்பர் தானாவே மாறிக்கிட்டு வரும். இதே மாதிரி காலம் வைஸா காப்பி பண்ணீங்கன்னா இந்த பக்கம் காலம் மாறும், B வந்து C மாறும், G வந்து H மாறும். பாருங்க இங்க கிளிக் பண்ணி பாக்குறேன், B C மாறுது, G H மாறுது. இது ஓகே. பட் ஒவ்வொரு ஃபார்முலா இந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். எல்லா ஃபார்முலாஸையும் ஒரே ஸ்கிரீன்ல நான் பார்க்கணும். ஸோ கண்ட்ரோல் டில்ட் ஆர் டைல்டு, இந்த எஸ்கேப் கீழே ஒரு கீ இருக்குன்னா டேபுக்கு மேல எஸ்கேப் கீழே ஒன்னுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு அந்த டில்டு கீயை டைல்டு கீயை பிரஸ் பண்றேன். ஸோ ஃபார்முலா முழுக்கவே காமிப்பாரு, எல்லா ஃபார்முலாவும் காமிச்சிருப்பாங்க. B2 கீழே வரும்போது B3 மாறுது, G2 கீழே வரும்போது G3 மாறுது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல போகும்போது BC மாறுது, GH மாறுது. பட் இங்க என்னன்னா இந்த G வந்து நமக்கு ஹெச்சா மாறக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா Q1 குவான்டிட்டியோட ரேட்டு Q1 சேல்ஸ், Q2 குவான்டிட்டி இன்டு ரேட்டு தான் Q2 சேல்ஸ் இல்லைங்களா? ஆனா G வந்து ஹெச்சா மாறுது, மாறக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப பழையபடி அதே கண்ட்ரோல் டில்ட். ஸோ இதை பத்தி நம்ம இன்டெப்தா நான் ஒரு தனி வீடியோ கிரியேட் பண்ணி இந்த ரோஸ் காலம்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ சிம்பிளான விஷயம், இந்த G வந்து ஹெச்சா மாறுது, G ஹெச்சா மாறக்கூடாது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்க எது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி போய் ஒரு டாலர் சிம்பிளை போடணும், ஒரு டாலர் சிம்பிள் போடணும். டாலர் சிம்பிள் எப்படி பண்ணலாம், இந்த G2ன்ற செல்ல கர்சர் பண்ணி F2 பிரஸ் பண்ணா எடிட் ஆகும். இப்போ F4 ஃபங்க்ஷன் F4 உங்க கீபோர்ட்ல F4ன்ற கீயை ஒரு தடவை பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டாலர் வந்துச்சு பாருங்க. Gக்கு முன்னாடியும் டாலர், 2க்கு முன்னாடி டாலர். பட் எனக்கு Gக்கு முன்னாடி மட்டும்தான் டாலர் வரணும். ஸோ என்ன பண்ணுவோம், இன்னொரு தடவை F4 பிரஸ் பண்ணுவோம். திரும்பவும் எனக்கு Gக்கு முன்னாடி டாலர் வரல, 2க்கு முன்னாடி தான் வருது, இன்னொரு F4. ஸோ Gக்கு முன்னாடி டாலர். இப்போ கரெக்ட், ஏன்னா G மாறக்கூடாது இல்லைங்களா? ரைட்ல காப்பி பண்ணும்போது G மாறாம அப்படியே இருக்கணும்ன்றதுனால அதுக்கு முன்னாடி ஒரு டாலர் போட்டுருவோம். இப்போ கண்ட்ரோல் என்டர், அப்படியே ரைட்ல காப்பி பண்றேன், கண்ட்ரோல் ஆர், அப்படியே பாட்டம்ல காப்பி பண்ண போறோம், கண்ட்ரோல் டி. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா, கண்ட்ரோல் டில்ட் போட்டு பாக்குறேன். பாருங்க B2 into G2, ரைட்ல போனா C2 into G2, D2 into G2, E2 into G2, F2 into G2. ஸோ இந்த G வந்து ரைட்ல போகும்போது மாறாம அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் செல் ரெஃபரன்சிங்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாலர்ஸ்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட், அதை பத்தி நான் தனி வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் டில்ட் போட்டு பழையபடி வந்திருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க எனக்கு 36,500 வருது, நான் ஃபார்முலா எழுதினேன். பட் ஸ்டில் லேட்டரா எனக்கு மறந்து போச்சு, இது எதை பேஸ் பண்ணி இந்த 36,500 வரும். எனிவே நீங்க மேல டாப்ல ஃபார்முலா பார்த்து கண்டுபிடிச்சலாம், அது ஒரு மெத்தடு. இதனால எதை பேஸ் பக்கத்துலயே இருந்தா கண்டுபிடிச்சலாம், வேற ஒரு செல்ல இருக்குன்னா நமக்கு தேடி கண்டுபிடிக்க லேட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் கீ இருக்கு, கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், இதுக்கு பேரு ட்ரேஸ் பிரசிடென்ஸ் சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். இப்ப பாருங்க நம்ம எந்த ரெண்டு செல்ல பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்திருக்கு, இந்த ரெண்டு செல்ல பேஸ் பண்ணி தான் 500 into 73, இந்த ரெண்டு செல்ல பேஸ் பண்ணி தான் எனக்கு Q1 சேல்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி Q2 சேல்ஸ்லயும் அதே வச்சுட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். அங்க பாருங்க இப்ப Q2 ரேட்டையும் பேஸ் பண்ணி தான் எனக்கு Q2 சேல்ஸ் வந்திருக்கு. இது அப்படியே ரிவர்ஸ் உல்டா. இப்ப இந்த Q1 குவான்டிட்டி, இந்த Q1 குவான்டிட்டியை நான் ஏதோ ஒரு ஃபார்முலால ஏதோ ஒரு செல்ல யூஸ் பண்ணிருக்கேன், எந்த செல்ல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு கண்டுபிடிக்கணும். சோ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட், கண்ட்ரோல் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். இது பேர் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ் சொல்லுவோம். க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் பாருங்க, இதுல எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம், சம்ன்ற ஃபங்க்ஷன்ல கூட இந்த Q1 குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம், சேல்ஸ்ன்றதுலயே இந்த Q1 குவான்டிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு ஷீட்ல
நானே ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்கா இதே டாலர்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஏ எதை பேஸ் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் ஏ இந்த 4.199 வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ் பிரசிடென்ஸ் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த ரெண்டு செல்லையும் பேஸ் பண்ணி தான், பிரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் அது வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிரைஸை என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த செல்லாம் இந்த பிரைஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம், கண்ட்ரோல் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த 3 செல்லையும் அந்த ஃபார்முலாஸை அந்த வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல நாம பார்த்தது ஃபார்முலாஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஷார்ட்கட் கீஸ். அடுத்த வீடியோல ஆட்டோ ஃபில்டருக்கு சம்பந்தமான ஷார்ட்கட் கீஸை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.